நான் தான் இப்போ உங்களோட ஏஐ கிங் 780 இப்போ வந்துருக்கோங்க. நம்ம சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு 1v1 வந்திருக்கோம். 3v3 வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம தான் 1v3 பண்ண டீம்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரில. சரி வாங்க நம்ம வரண்டா பாட்ரஸ் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. பாட்ரஸாக இருந்தாலும் கூட அவங்க பிளேயராக தான் இருப்பாங்க. ஸோ முன்னாடி மொழிக்கு உண்டு அடிக்கிறீங்களா இது ஒரு பாவம் தான் முன்னாடி எடுத்துருக்கீங்க. ஐயோ செட்டிங்ஸ்லாம் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து வெளில வருவானா இது ஒன்று ஐயோ காப்புக்கு போகுது. ஃப்ரெண்டு பிடிக்குது. சரி ஆனால் ஃப்ரெண்டு பிடிச்சாலும் விட மாட்டேன். நீ ஏன்னா எனக்கு அடிச்சு அடிச்சு போயிடும். சரியா ஸ்லிப்பரில் ஒன்றாட்டு அடிக்கிறேன். அதாவது ஒன்றாட்டு அடித்து தனியும் போட்டு கவலைப்பட முடியாது. அவங்க நல்லா அடிக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். வேறு உள்ளே போய் பூட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். போடி இங்கே இருக்கான். ஓகே இப்போ வந்து என்னடா டே வெளியே வர மாட்டேறியடா. ஓ மண்டையே பட மாட்டேங்குது. உங்கள்கிட்ட ஏதோ செட்டிங்ஸ் இருக்குன்னு எங்கிட்ட சொல்லுங்கள். மண்டையை பொழுதுட்டான்டா நம்மளோட. ஓ அமௌண்ட்டா? ஐயோ இதில் வேறு நெட்லாக் வேறு ஆகுது நண்பர்களே. வாங்க காய்ஸ் என்ன எப்படி தம்ஸ் அவுட் மண்டையில் தம்ஸ் அவுட்டாக விழுவுது. ஃபேஸ் டு ஃபேஸ் லூயிஸ் அடிச்சிருந்தா இவனுங்க என்ன மாதிரியே உட்காந்து பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். வரண்டா ஏறி வரண்டா ஏறி வரணும் அவன் ஏறி வரணும். இந்த வயசு மண்டையே பண்ண முடியுது. ஐயோ இது நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்ட சகுனம் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தான் இப்போ மண்டை தெரிச்சிருச்சு கைஸ். இது அவனுங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். டக்குனிக்கோ அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை வச்சு சேர்த்துட்டா பார்த்தீங்களா. இது நம்மளால ஒத்துக்கவே முடியும். டே ஏன்டா செத்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ ரெண்டு பேர் பக்கத்தில் வந்து போட்டுருக்காங்க. ஐயோ ஏன்டா டே அமௌண்ட் வேறு போட்டுட்ருக்காங்க. எரிச்சலாக இருக்கும். இருடா வரண்டா. நல்ல ஒரு டீம் அடிச்சா லக்கு நம்மளுக்கு. அவங்க நினைப்பாங்க மண்டை உடைய போதுறான். மண்டை உடைய போதுறான். ஸோ காய்ஸ் என்னோட செட்டிங்ஸ் வச்சு ஆடிக்கலாம். அப்படிலாம் ஃபஸ்ட்டு எனக்கு விளையாடவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பழங்கினேன். கூட இங்கே எத்தனை இருந்தாலும் ஐயோ டீமெட் அடிப்பானா? டீமெட்டும் அடிப்பான். அவனும் அடிக்க மாட்டான். சரி நான் போய் 2 உட்பாக்கர் எடுப்போம். 2 உட்பாக்கர் எடுக்க வேண்டியதான். நம்ம டபுள் பர்க் பதிலாக 2 உட்பாக்கர் எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு வேலையாக இருக்கும். 2
ஐயோ செத்து போயிட்டான். ஹாஸ்பிட்டல் போட்டு தரமான அடி. இது நானே பார்க்கவே இல்லை. இது நம்ம அடிப்போம். டீமெண்ட் வர ஆஃப் ஆயின்னு நினைக்கிறேன். சரி அவன் ஆஃப்லைனாக இருந்து போட்டோம். இல்லை ஆன்லைன் தான். வரண்டா சரி வர டேடி ஏன்டா ஐயோ கைஸ் ஏறி வந்து என்கிட்ட லாங் ரேஞ்ச் கண்டு இருக்கு, அடிக்க முடியாது. ஐயோ ஏறி வராடுங்களே. இங்கே வருவான்னு நினைக்கிறாங்க. இல்லை இங்கே வரான். யாராடி கைஸ் அழுத்துறானுங்க. கைஸ் அமௌண்ட் போட்டுட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு இருக்குது வரான்டா. வர நம்ம பேசாம நம்ம டபுள் பாரில் எடுத்து ஆடுவோம். நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு? பக்கத்துல தானே இருந்தானா? நான் டீமுக்கு நிஜமாது. ஐயோ சத்தியமா சொல்றேன் டீமுக்கு இது ஏன்டா இப்படி ஆமாம் இது பாருங்க. வந்து ஒரு அரை மணி நேரம் கூட பார்க்க முடியாது. செத்து போயிட்டான். நானும் 1v2 பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்டாடி சொல்லுவாங்க. 2 பேர் நின்று அப்படி முக்குறானுங்க அடிக்கிறது. பார்த்துடா எப்படி விற்க போகுது. ஓ ஐயோ டேமேஜ் பண்ணிட்டான். ஓ பொடி அச்சோ பொடி செத்து அப்படியே நோட்டாப்பை போட்டு காலி பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு ஒளிஞ்சு நின்று அடிக்கிறாங்க. இதனால் ஒத்துக்க முடியாது. சொல்கிறேன் நான் ஒத்துக்க முடியாது. இதை இது சரிங்க. நான் தான் படிக்கணுமா 2 பேர்த்தையும்? ஐயோ கைஸ் 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 இது ஒளிஞ்சிருந்து அடிக்கிறாங்க. ஏன்னு பண்ணிட்டு இருக்கீங்க? வர்றா உங்களுக்கு இருக்குதுடா. வா ஐயோ மண்டை சாட்டு கைஸ். மண்டை அப்படியே உடஞ்சி வெளியே வருது. கைஸ் ஆஃப்லைன் நினைக்கிறேன். இருக்கிற சும்மாலாம் விடக்கூடாது. இப்படி அடிக்கணும். ஓகே கைஸ் பாய். ஏன்னா இந்த பாட்டு உங்களை அடித்து எனக்கு கையெல்லாம் வலிக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.